அனைவருக்கும் வணக்கம். என் அபிமான இலங்கை வானிலை அறிவிப்பாளர் எஸ் கணேஸ்வரன் அவர்கள் பங்கேற்று சேர்ப்பித்த எமது பிரதிகளில் ஒன்றை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். SRIN சென்னை. வானொலி மலர். வானொலி மலர் நிகழ்ச்சி கேட்க ஆவலோடு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய வானொலி மலரில் முதலில் வெற்றிலையால் குரல் வளம் கெடுமா, யார் சொன்னது, படித்து சுவைத்த ஒரு அம்சத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். சௌமியா இல்லம், சிவசக்தி நகர், SR ஹரிஹரன், சென்னை. தமிழ்நாடு, சென்னை ரயில்வே காஷெட் காம்ப்ளெக்ஸ், சிவசக்தி நகர், 44வது தெரு, டி செக்டர், அரையன் 6, சௌமியா இல்லம், SR ஹரிஹரன். வெற்றிலையால் குரல் வளம் கெடுமா. ஆடி மாதம் முதல் தேதியன்று பழனி ஆண்டவரை தரிசித்துவிட்டு விஞ்சில் கீழே இறங்குவதற்காக ஒரு பெண்மணியும் அவரது கணவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்களாம். திரும்பி பார்த்தால் மிகவும் அருகில் கொடுமுடி KB சுந்தராம்பாள் அம்மையார் அவர்கள் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார்களாம். கையில் வெள்ளியால் செய்யப்பட்ட வெற்றிலை பாக்குப்பெட்டியும் உதட்டில் புன்முறுவலுடன் அவரை நெருங்கியபடி, வெற்றிலை போடுவதால் உங்களுடைய குரல் பாதிக்காதா என்று கேட்டார்களாம் மெதுவாக. அதற்கு அவர், குரல் ஆண்டவன் கொடுத்தது, வெற்றிலை நானாக போடுவது, நாம ஏற்படுத்திக் கொண்ட ஒன்று முருகன் கொடுத்த குரலை பாதிக்காது என்று கூறினாராம். தொடர்ந்து அவர்களும், பற்கள் எல்லாம் வரிசையாகவே இருக்கின்றனவே, உண்மையானது தானா அல்லது என்றும் ஒருவர் இழுத்தாராம். அல்லது என்று ஒருவர் இழுத்தாராம். சந்தேகமே வேண்டாம், உண்மையான பற்கள் தான். இன்னும் நான் கரும்பை கடித்துத்தான் தின்பேன். ஆனால் எல்லோரும் என்னிடம் அசல் பல்தானா என்று கேட்கிறார்கள் என்று பதில் கூறிவிட்டு, எனக்கு எவ்வளவு வயதிற்கும் கூறுங்கள் என்றும் அவர்களிடம் கேட்டாராம். அவர்களும் 60 இருக்கும் என்றதற்கு, இல்லை, எனக்கு 40 வயதாகிறது என்று பெருமையாக கூறிக்கொண்டாராம் திருமதி KB சுந்தராம்பாள் அம்மையார். இந்த ஆக்கத்தை எழுதி அனுப்பியிருந்தவர் SR ஹரிஹரன். வானொலி மலரில் இனி நம் நாட்டு முத்து. இந்த முத்தினை இன்று வானொலி மலர் உங்களுக்கு தருகிறது. கேட்டு பாருங்கள்.
கனிந்தவள் வந்திடுவாள், இங்கு கண்டறியா இன்பம் தந்திடுவாள். கானத்தில் கனிந்தவள் வந்திடுவாள், இங்கு கண்டறியா இன்பம் தந்திடுவாள். வானத்திலே ஒளிரும் நட்சத்திரமாய், வானத்திலே ஒளிரும் நட்சத்திரமாய் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டிடுவார். சந்தன மேடையும் இதயத்திலே கலக்கையின் நாதம் தான் கேட்குதடி. மந்திரமில்லாத மயக்கமணி மன்னமாமையில் நீயும் தேடியடி, ஆமையில் நீயும் தேடியடி. சந்தன மேடையும் இதயத்திலே கலக்கையின் நாதம் தான் கேட்குதடி. தமிழ்நாடு ரயில்வே காஷெட் காம்ப்ளெக்ஸ் சிவசக்தி நகர் 44வது டி செக்டர் பிளாட் நம்பர் 6 சௌமியா இல்லத்தைச் சேர்ந்த SR ஹரிஹரன் எழுதி அனுப்பியிருக்கிறார் 2 குறுங்கவிதைகள். முதலில் வானொலி மலர் கவிதை களத்துக்கு. கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் இழவதற்கு, காலிலே நடையதற்கு காலமெல்லாம் நடப்பதற்கு, இதயம் என்ற சொல் எதற்கு கோவில் கட்டி வாழ்வதற்கு, வாழ்க்கை என்ற பெயர் எதற்கு வாழும் வரை போராடி வாழ்வதற்கு, உள்ளத்திலே உள் உணர்வுகள் எதற்கு உண்மையை நம் உள்ளத்திலே உணர்வதற்கு, பெண்மைக்கும் கற்பு எதற்கு மரணத்திலும் தீயாக வாழ்வதற்கு, இரவும் பகலும் வருவது எதற்கு இன்பமும் துன்பமும் அறிவதற்கு. இன்னும் ஒன்று, சிரிப்பும் என்னிடத்தில் அரைபட்டு போனதடா, கண்ணீரும் என் கண்களையே குத்தகைக்கு எடுத்ததப்பா, சாலை வழிச்சோலை தேடுகின்ற வேளை வந்ததடா பாவை தேடுதடா காளை, காளையை தேடி வைத்தேன் காலை வேலையை தேடி வருகின்ற வேளை, கீழ்வானம் சொத்தையிலே கேவலதும் கூவவில்லை, தாமரையும் மலரவில்லை, ஈர விழிகளும் உலரவில்லையே, ஏன் வானொலி மலரே நான் நிரந்தரமானவன், நான் நிரந்தரமானவன். இதனை எழுதி அனுப்பியிருந்தவர் SR ஹரிஹரன், சௌமியா இல்லம், பிளாட் நம்பர் 6 44வது தெரு டி செக்டர் சிவசக்தி நகர் ரயில்வே காஷெட் காம்ப்ளெக்ஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். விளத்தோரை போற்ற வேண்டும் தம்பி. இப்படி பல்லவியை ஆரம்பித்திருக்கின்றார் SR ஹரிஹரன், சௌமியா இல்லம், பிளாட் நம்பர் 6 44வது தெரு டி செக்டர் சிவசக்தி நகர் ரயில்வே காஷெட் காம்ப்ளெக்ஸ் சென்னை தமிழ்நாடு இந்தியா. பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, வளர்ந்தோரை போற்ற வேண்டும் தம்பி, நம் வாழ்க்கை வளமாக வேண்டும் தம்பி, அவர்கள் வாழ வேண்டும் வளமாக தம்பி. பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, வளர்ந்தோரை போற்ற வேண்டும் தம்பி, நம் வாழ்க்கை வளமாக வேண்டும் தம்பி, அவர்கள் வாழ வேண்டும் வளமாக தம்பி. பெற்றோரை பேண வேண்டும் தம்பி. தெய்வத்தை தேடி நீ தெருவிலே போகாதே, கருவிலே சுமந்தவளை தெருவிலே விடாதே. தெய்வத்தை தேடி நீ தெருவிலே போகாதே, கருவிலே சுமந்தவளை தெருவிலே விடாதே. கொலைகாரன் என்றாலும் கொஞ்சுவாள் உன்னை, தொலைதூரம் சென்றாலும் தேடுவாள் அன்னை. கொலைகாரன் என்றாலும் கொஞ்சுவாள் உன்னை, தொலைதூரம் சென்றாலும் தேடுவாள் அன்னை. பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, வளர்ந்தோரை போற்ற வேண்டும் தம்பி. உலாவரும் நிலாவினை உனக்காக அழைப்பாள், தனாவரும் வேளையிலும் கண் விழித்து காப்பாள். உலாவரும் நிலாவினை உனக்காக அழைப்பாள், தனாவரும் வேளையிலும் கண் விழித்து காப்பாள். அன்னை வளர்த்த உயிர் அவளுக்கே சொந்தம், ஆண்டவனே வந்தாலும் மாறாத பந்தம். என்றும் தன்னையை போற்றிடுவோம். பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, வளர்ந்தோரை போற்ற வேண்டும் தம்பி. பெற்றோரை பேண வேண்டும் தம்பி, வளர்த்தோரை போற்ற வேண்டும் தம்பி.
நம் வாழ்க்கை வளமாக வேண்டும் தம்பி, அவர்கள் வாழ வேண்டும் வளமாக தம்பி, பெற்றோரை பேண வேண்டும் தம்பி. இதனை இந்த பாடலை எழுதி அனுப்பியிருந்தவர் எஸ்.ஆர். ஹரிஹரன், சென்னை 109, சௌமியா இல்லம், பிளாட் நம்பர் 6, 44வது தெரு, டி செக்டர், சிவசக்தி நகர், ரயில்வே காஷர் காம்ப்ளெக்ஸ், சென்னை, தமிழ்நாடு. எஸ்.ஆர். ஹரிஹரன், சென்னை 109, தமிழ்நாடு, இந்தியா, ரயில்வே காஷர் காம்ப்ளெக்ஸ், சிவசக்தி நகர், 44வது தெரு, டி செக்டர், பிளாட் நம்பர் 6, எஸ்.ஆர். ஹரிஹரன், சௌமியா இல்லத்தைச் சேர்ந்தவர். இனிய புல்லாங்குழல் இனிமேல் வந்தால் என்ன, இனிய நறுமணம் மலர்களில் வாசமானால் என்ன, இனிய தென்றலும் சுகமாய் வந்தால் என்ன, விண்மதியும் பௌர்ணமியாய் பிரகாசித்தால் என்ன, பனியைப் போல் குடிந்த நீராகவும் ஓடினால் என்ன, காலையில் பூ விரிந்த நேரம் பூவாள ராகம் கேட்டால் என்ன, மெல்ல பூவிதழ் புவியச் சிரிக்கும் மலர்களும் சிரித்தால் என்ன, அழகுக்கே அழகான இன்னிசையான வானொலி மலரே, இம்மாலை என்ன எம்மாலையிலும் கிடைக்காத மாங்கனியே, கனியும் கனிந்த அமுதும் தேனும் எதற்கு, கொஞ்சியே நீ பேசும் செந்தமிழில் பாரதி கவியும் முத்தமிடுவதேன், என் அன்பே சொல். உன் கருமக கூந்தலை கண்டாலோ பூக்களும் விம்முவதேன், உன் குரலை கேட்டாலோ கானக்குயிலும் பாடி வருவதேன், உன் ஆடலைக் கண்டாலோ கானமயிலும் ஆடி வருவதேன், இங்கும் அங்கும் இல்லாமல் இங்கும் அனைத்தும் உன்னிடமே, இங்கும் அங்கும் இல்லாமல் எங்கும் அனைத்தும் உன்னிடமே, தஞ்சமடையும் என் வானொலி மலராக இருக்கையிலே, ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றிடத்தான் தீந்தமிழ் வார்த்தைகளால் சொல் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களாக என் கவிதை நேரம் வரும் அழகே உன்னை ஆராதிக்கிறேன், என் இசையான வானொலி மலரே என்று முடித்திருக்கின்றார் எஸ்.ஆர். ஹரிஹரன். எத்தனையோ ரேடியோ பிரியர்களில் நானும் ஒருவன். சுமார் 25 வருடங்களாக இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளில் இன்றும் தொடர்ந்து பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறவன் நான். நமது சென்னை வானொலியில் திரைச்சுவை லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்ற பேரார்வம் வருவதால் எழுத்தாற்றல் மேலும் வளர வேண்டும் என்றும் ஏற்கனவே பல கடிதங்களை எழுதியிருக்கிறேன். திரைச்சுவை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நாளில் எல்லாம் எழுதியதும் உண்டு. இப்பொழுது புதிய பொலிவுடன் நல்ல தமிழ் சொல்லழகை கேட்டு ஆர்வம் மிக்கத்துடன் மேலோங்கவும், தொலைபேசியில் என்னை போன்றவர்கள் பேசுவதை காட்டிலும் எழுத்தின் வேகம் விவேகமாக வார்த்தைகளில் வாசனை மலர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு சொல்லும் பேரார்வப்படும். அதனால லஞ்ச் பிரேக்கில் முதலாக வந்தாலும் என்னை போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னையிலும் புறநகரிலும் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேயர்கள் சார்பாக நான் எழுதுகிறேன் என்று பாராட்டு கடிதத்தை எஸ்.ஆர். ஹரிஹரன் சிவசக்தி நகரிலிருந்து எழுதியிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு இலங்கை வானொலி நேயராக இருந்தாலும் எங்கள் நேயரே நீங்கள் என்பதை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு கடிதம் எழுதுங்க. இப்போ ஸ்ரீ கள்ளழகர் என்ற ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயிலின் வரலாறு பெரியோர்கள் முடிந்த வண்ணம் வரைந்தது. இதனை அனுப்பியிருப்பவர் எஸ்.ஆர். ஹரிஹரன், சென்னை 109, சென்னை ரயில்வே காஷர் காம்ப்ளெக்ஸ், சிவசக்தி நகர், டி செக்டர், ஃபிளாட் நம்பர் 5/6, 44வது தெரு, சௌமியா இல்லத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். ஹரிஹரன். இந்த திருக்கோயில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக அறியப்படுகிறது. சேரநாட்டு மன்னன் சுந்தரவர்மன் பேட்டைக்காக வரும்பொழுது மிகவும் பெருங்காடாக இந்நகர் பகுதியில் கொடிய விலங்குகள் ஆதிக்கம் அதிகமாயிருந்ததாம். வேட்டைக்காக தன் பரிவாரங்களுடனே வந்தவன் பின் பரிவாரங்களை பிரிந்து தனியனாக ஒரு மானின் பின் செல்ல அந்த மான் அரசனை நெடுந்தூரம் அலைய வைத்து பின் மறைந்து விட்டதாம். காரிருள் சூழ மிருகங்களின் கர்ஜனை கேட்க அங்கிருந்து ஒரு உயரமான செண்பக மரத்தில் ஏறி கிளையில் தங்கி இரவு முழுவதும் உறங்காமல் தன் மனத்தில் தன் குலதெய்வமான ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் நினைவில் இரவு முழுவதும் விழித்திருந்தார். காலை கதிரவன் ஒளி வரவும் அரசன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவரது கையில் அணிந்திருந்த சங்குமுத்திரை மோதிரம் காணாமல் போக மரத்திலிருந்து இறங்கி அது கீழே விழுந்திருக்கும் என தேடினான். அருகே ஒரு மண் புற்று, அதனுள் தேட